ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் அனுக்ஷணம் யத் பரிஹ்ருத்ய ஹ்ருத்யம் அநாத்ய வித்யாக்ருத பந்த மோக்ஷணம் தேக பிரார்த்தோ அயமுமுக்ஷபோஷணே யஸ் சஜ்ஜதே சஸ்வமேனேன ஹந்தி. நேத்திக்கு இந்த 83ல சங்கரர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸ்வமேனேன அப்படின்னா தனக்குத்தானாவே ஹந்தி கொன்னுக்குறான், கொல்றான். அப்படின்னா யாரு அப்படின்னா தன் மேல உடம்பு மேல பற்று யாரு வச்சிருக்கிறார்களோ அவர்கள் தன்னைத்தானே கொள்பவர்களுக்கு நித்தியப்படி சாகறான் அப்படின்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் டெத் எப்படி கிளினிக்கல் டெத் சொல்றோமோ அதுபோல ஸ்பிரிச்சுவல் டெத் என்ன அப்படின்னா தேக அபிமானம் இருக்கிறவர்கள் ஸ்பிரிச்சுவல் டெத். அப்படின்னா ஸ்பிரிச்சுவலுக்கு வராதவர்களுக்கு இது டெத் கிடையாது. அவங்கள சொல்லல, நல்லா புரிஞ்சுக்குங்க. விசம்பாட்டு சிவனேன்னு ஏதாவது தொழில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அவங்களெல்லாம் குற்றம்லாம் சொல்லலை. நீ இதுக்குன்னு முமுட்சு வந்து மோட்சத்துக்குன்னு வரது கமிட்மெண்ட் ஆகி தேக பந்தம் வச்சுண்டா எப்படிப்பா முடியும்? ரெண்டு சேர்ந்த போல முடியாது அப்படின்றத. அதனால அவரு அத விஷயத்த சொல்லி முடிச்சார் அவரு. அதனால ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்திரியை சரண். என்ன ஞாபகம் வரணும்? கீதா, பகவத்கீதா. இந்த ராகம் எடுத்தாலும் பகவத்கீதா. என்ன சொல்றாரு கிருஷ்ணா? ராகத்வேஷம் இருக்க அதுதான் நமக்கு பெரிய அப்ஸ்ட்ரகல், பற்று. இந்த தேக பற்று வைக்க கூடாது. தேக பற்று வைக்கிறதுனால தேக சம்பந்தப்பட்டவர்கள் மேலாம் பற்று இருக்கிறது. பற்று இல்லைன்னா துவேஷம் இருக்கிறது. ரெண்டு சம்பந்தம், ரெண்டு பேரும் பிரதர்ஸ், ட்வின்ஸ். இந்த ராகத்வேஷன்றது ட்வின்ஸ். ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னு இருக்கும், அவ்வளவுதான். அப்புறம் ஒரே ஆக்ஷன் தான் இருக்கும், ஒரே பலன் தான் இருக்கும். ராகத்துக்கும் ஒரே பலன், துவேஷத்துக்கும் ஒரே பலன். மொத்தத்துக்கு என்ன பலன்? ஸ்பிரிச்சுவல் டெத். அதனால ராக துவேஷ நியூட்ரை பண்ணு. சோ திரும்ப திரும்ப இங்க சொல்றது என்னன்னா விருப்பு வெறுப்புல இருந்து நம்ம விடுதலை அடையணும். முதல் ஸ்டெப் அது ஆத்ம மோட்சம் இல்ல. ஆத்ம மோட்சத்துக்கு கிடைக்கிறதுக்கு, மனசு அமைதியாகிறதுக்கு உங்க மேல இருக்க மனசு அந்த கரணத்துல இருக்க ராக துவேஷத்தை எடு. திரும்ப திரும்ப டீச்சிங் என்னன்னா விருப்பு வெறுப்பு நமக்கு இருக்கிறா இல்லையா. நீங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நாள் ராத்திரி பார்க்கணும், இன்னைக்கு எத்தனை தடவை ராகத்வேஷத்துல இருந்தது, எத்தனை பேரு மேல இருந்தது, ஒரே ஆளுகிட்ட எத்தனை தடவை இருந்தது. அப்படிலாம் ஒரு அக்கௌண்ட் நீங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். யாருக்கு எஃப்ஐஆர் ஃபைலு? நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கணும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப்ஐஆர்னா முதல்ல ஆக்சிடென்ட் ஆனோன்னு எது எனி கேஸ் முதல்ல போலீஸ் என்ன பண்ணுவான்? எஃப்ஐஆர் பண்ணுவான், எஃப்ஐஆர் போடுவான் இல்லையா. சோ அந்த மாதிரி நம்ம கேஸ் இப்போ எஃப்ஐஆர் போட்டுக்கணும். எஃப் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சி. இதுல நமக்கு கோபம் ஃப்ரீக்வன்சியா வந்து இருக்கா, இல்ல அந்த ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா, டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஆயிருக்கா, அப்படி கவனிக்கணும். ஃப்ரீக்வன்சி. எஃப்ஐஆர் இன்சிடென்ட். நமக்கு வந்து அடிக்கடி கோபப்படுற இன்சிடென்ட் வந்து இருக்கா, சிச்சுவேஷன்ஸ் இன்சிடென்ட். ஓகே, அந்த இன்சிடென்ட் வரத்துக்கு நானே காரணம் இருக்கலாம், இல்ல நான் இல்லாத பல காரணமும் இருக்கலாம். நானே காரணம்ன்றது சுயமுயற்சி பண்ணி கோபத்தை உண்டாக்குறது, அல்லது மத்தவங்க நம்மள வந்து பிராரப்த வசத்துல கோபப்படுத்துவா, நம்மள படுத்திடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவர்கள் இதுல இன்சிடென்ட் என்ன இருக்குன்னு பாக்கணும். சரி, இன்சிடென்ட் வரட்டும், ஃப்ரீக்வன்சி வரட்டும், அது ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகிறது? காம குரோத லோபம், கோபம்லாம் ஒரு கோபம் வந்ததுன்னா, இல்ல ஒரு துவேஷம் வந்ததுன்னா, ஒரு பொறாமை வந்ததுன்னா எவ்வளவு நேரம் அது சஸ்டைன் ஆகிறது? சில சமயம் 1 hour, சில சமயம் 1 வருஷம், சில பேருக்கு ஒரு ஜன்மா. துரியோதன ஒரு ஜன்மா, முழு ஜன்மா ஜலஸ், ஹோல் ஜன்மா அவனுடைய லைஃபே ஜலஸ்.
இல்லையா? சில பேர் முடிவு பண்ணிட்டு அப்படி இருப்பான், முன்னேறதுக்கு முடியவே முடியாது. பக்கத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளவு ஆச்சாரம் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? ஹோல் லைஃப் அவுட். யோசிச்சு பாருங்க. சோ அதனால க்ஷீணம் ஆயிடும். இதுல இன்னொரு விஷயம், நம்ம தேவலோகத்துல இருக்க இந்திரன் சந்திரன் எல்லாம் இருக்கான்ல, அக்னி வருணா, அவங்கள விட நம்ம பெரிய ஆளு. சாதாரண இல்ல. நாம மோட்சத்துக்காக பாடுறோம், அவனுங்கெல்லாம் மோட்சமே கிடையாது. தேவேந்திரன் எல்லாம் நமக்கு இவ்வளவு படுத்துற பாட்டுலயே மெட்ராஸ்ல இருந்துட்டு மோட்சத்துக்கு நமக்கு வரதே சிரமமா இருக்கிறது. சுகமா எப்ப பார்த்தாலும் அமிர்த பானம் கொடுத்து டான்ஸ் கதகளி அதெல்லாம் இருந்து எப்படி வைராக்கியம் வரும்? இதுக்கே உனக்கு வைராக்கியம் வரலையே, அங்க போய் எப்படி வைராக்கியம் வரும்? டெபினட்டா தேவர்களுக்கு எல்லாம் வைராக்கியம் கிடையாது. சுகம், அவ்வளவு சுகம். அதனால நாம அவர்களை தேவர்களை விட ஃபார் பெட்டர் பர்சன்ஸ். ஏன்னா ஏதோ கை கால் வலிச்சாலும் இப்படி இப்படி மடக்கி கிடைக்க உட்காந்து இங்க உட்கார்ந்து இருக்கோம்ல, எப்படியாவது புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம்ல இல்லையா? ஏதோ சம்திங் இருக்கிறது அப்படின்றத நம்ம முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம. தட்ஸ் கரெக்ட். அதனால ஒரு விஷயம் நம்ம இதுல எனக்கு புரியல, கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கிறது, எது ஆனா கூட தேவர்களோட ஃபார் பெட்டர். நீங்க இந்த ஸ்மால் அமௌண்ட் இருந்தா கூட அவங்க தேவலோகத்துல முயற்சி பண்ணி, நீங்க தேவலோகத்துக்கு போனா இப்ப பண்ற முயற்சியோட ஜாஸ்தி பண்ணணும். இன்னொரு யோசிச்சுக்கோங்க, இப்ப நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்களா, இந்த எஃபர்ட்டோட நிறைய எஃபர்ட் பண்ணணும் தேவலோகத்துக்கு போறதுக்கு. அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாரு, ஒரு மனுஷன் பணத்துக்காக எத்தனை கஷ்டப்பட்டு நாயா பேயா அலையறானோ அதுல 10% நீ ஆத்ம வித்யைக்கு முயற்சி பண்ணினா ஈஸியா கிடைச்சிடும். டெபினெட்லி. ஏன்னா இது நம்ம விஷயம், சொந்த விஷயம், நம்மளை பத்தி பேசுறது. ஓல்ட் டெக்ஸ்ட் யார பத்தி பேசுறது? நம்மளை பத்தி பேசுறது. சில சமயம் இடிச்சு உரைக்கிற மாதிரி இருக்கணும், நீங்க கோச்சு கூட இருக்கிறது சொல்ல வேண்டியிருக்கிறது. சம்டைம்ஸ் ஏதோ பக்கத்தால சொல்ற என்ன சொல்லல விட்டுரு, டோன்ட் வரி. அதனால இங்க என்ன சொல்றாரு, இந்த விஷய சுகம் கூடாது, விசினோதி பத்னாதி. இது பைண்டிங் பண்றது, நம்ம தேக அபிமானம் என்ன பண்றது, ஒரு விஷயத்துல நம்மள பந்தப்படுத்துறது. அதனால தேக அபிமானத்தை எடுத்தாத்தான் அந்த பந்தத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றது இது பாயிண்ட். ஓகே. அதனால இந்த விஷயத்துல ஏன் சொல்றாரு, ஏன் இங்க சங்கரர் இவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா சொல்றாருன்னா, ஏன் மகதா புண்ணிய பன்னியேன திரிதேயம் காயனௌ துவயா தரையாவல்ல யாவன்ன வித்யதே பாரம் துக்கோததிர் கந்தம் தரையாவல்ல வித்யதே. ஒன்னும் விளங்கலையா? அதாவது எப்படி போட்டு நதியில இருந்து அது எப்படி கொண்டு விடுறதோ அந்த மாதிரி இந்த பாடி நமக்கு போட்டா பயன்படுத்திக்கோ. இந்த தேகம் நமக்கு கிடைச்சிக்கிறது நாட் ஆர்டினரி திங், நீ சம்பாரிச்ச சொத்து இது. புரியுதா? இந்த பாடி நமக்கு கிடைச்சிருக்கிறது புண்ணிய வசத்தினால கிடைச்சிருக்கிறது, மகா புண்ணிய வசத்துல கிடைச்சிருக்கிறது. இல்லாட்டி தவக்கலையோ பாம்போ நரியோ நண்டோ ஏதோ பிறந்திருப்போம் இல்ல. அதுல மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கிறது புண்ணிய வசத்துல கிடைச்சிருக்கிறது. அதை வேஸ்ட் பண்ணிடாத, அதை சரியான மார்க்கத்துக்கு இது சாதனை பயன்படுத்து. இது மீன்ஸ் நாட் எண்ட், இத சாதனையா பயன்படுத்து பாடிய, அதுக்காக சொல்றாருங்க. அதனால இந்த விஷயத்தை புரிஞ்சுண்டா நமக்கு சரியான மோட்சமும் இதுவும். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல சொல்றது, சரி நான் மோட்சத்தையும் தேக அபிமானத்தை சேர்த்து வச்சுக்கிறேன், வேற நடக்காது அப்படின்றத சொல்றாரு. எப்படி எல்லாம் சொல்றாரு, ஒரு சொல்றாரு. 84 சரீர போஷணார்த்தி சன் யக் ஆத்மானம் தித்ருக்ஷதி கிராகம் தாருத்யா திருத்வா நதீம் தர்த்தும் ஜகச்சதி ஜகச்சதி. சக அவன் கச்சதி கடப்பதற்கு, கடந்து செல்வதற்காக விரும்புகிறான். இச்சதி
கச்சதி. சோ கடந்து செல்வதற்கு விரும்புகிறான். நதியை கிராஸ் பண்ணி ஓவர்டேக் பண்றதுக்காக விரும்புறான். ஆனா விரும்புறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எப்படி விரும்புறான் அப்படி இருந்தா அதுல தான் தகராறு. சோ யாராவது இந்த முதல்ல இருக்கு பாருங்க, குரோக்கோடைல், அத புடிச்சுண்டு நதியை கடக்கிறதுக்கு விரும்புவானோ? அத புடிச்சா க்ளோஸ், ஆல் க்ளோஸ். முதலைய புடிச்சுண்டு நான் நதிய ஏற்கனவே நதியில ஏற்கப்பட்ட சுழல் இருக்கிறது, ஆழம் இருக்கிறது, போர்ஸ் இருக்கிறது இல்லையா? நதியில குளிச்சிருக்கீங்களா நீங்க? ஜாக்கிரதையா நதியில குளிக்கணும். இப்படியே பாத்துக்கணும், இல்லாட்டி இழுத்துட்டு போயிடும் கரண்ட். நம்ம இந்த ஹரித்வார்ல பாத்தீங்கன்னா சங்கிலி கட்டிருப்பான், சங்கிலியை புடிச்சுட்டு குளிக்கணும். சங்கிலி விட்டீங்கன்னா சங்கமம் 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 தான். வேற யாரோ பாடுவா. அதனால அவ்வளவு கரண்ட் இருக்கு, போர்ஸ் இருக்கிறது, ஆழம் இருக்கிறது, சுழல் இருக்கிறது. அந்த அது ஒன்னே போறோம் நம்மளை இழுத்துட்டு போறதுக்கு. இதுலயும் இவருடைய எஃபர்ட்ல முதலைய புடிச்சு கடக்கிறதுக்கு போறான்னா, இது முன்னாடி சொன்ன ஆபத்தெல்லாம் தேவையில்லை, முதலே போட்டுரும் இவரை. அதனால இப்படி போற ஆளு நான் மோட்சத்துக்கு போகிறதுக்கு விரும்புறேன்னு சொல்லிட்டு ராகத்வேஷத்துல நீ டிராவல் பண்ண எப்படி முடியும்? மோட்சம் விரும்புற நீ பரிபூர்ணமா சுதந்திரம் இருக்கணும், பரிபூர்ணமா ஆனந்தம் இருக்கணும், மன நிறைவடையணும். உங்களுக்கு மோட்சம் வேணுமான்னு யாருக்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இப்பெல்லாம் வேண்டாம், அதுக்குன்னு கொஞ்சம் வயசு வரணும். இப்ப நீங்க யாருக்கிட்டே போய் கேளுங்களேன், மோட்சம் உனக்கு வேணுமா, அதுக்குன்னு கொஞ்சம் வயசு இருக்கட்டும், நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. சரி 80 வயசு ஆளுகிட்ட போய் கேட்டீங்கன்னா உனக்கு மோட்சம் வேணும், பேர பிள்ளையெல்லாம் பார்க்கணும், அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் மோட்சத்தை. யாருக்கும் மோட்சம் இப்ப தேவையில்லை. ஆனா இதுல பைத்தியம் என்னன்னா எல்லாரும் மோட்சத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மோட்சம்னா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? மோட்சம்னா செத்து போன பிறகு எங்கேயோ டிராவல் பண்றது நினைச்சிட்டு இருக்கான். அந்த கருப்பு காடு ஒண்ணு அனுப்புவோம்ல, அவர் மோட்ச பதவியை அடைந்தார். அந்த 4 காரணம்ல கருப்பா இருக்கும், இங்கிலேயே அதுலயே பண்ணி அனுப்புவாங்க. வீட்டுல காடு பாத்துருக்கீங்களா நீங்க? இந்த காடு வந்ததும் உடனே கிழிச்சு போட்டுவான். பாத்துருக்கீங்க? அடே எவன் செத்தான்னு பாடுறா. சாவுலயே ராகத்வேஷம் இருக்கு நமக்கு. சில சாவுக்கு போக முடியும், சில சாவுக்கு போக முடியாது, போக கூடாது, போக மாட்டோம். இல்ல அதெல்லாம் டிகிரி இருக்கிறது. சில பேர் சித்தா ஓகி அழுவோம், சில பேர் சித்தா போனாண்டா. இந்த பிரமோத் மகாஜன் பாவம், அவரை கொண்டுட்டான், பிரதரை சேர்த்து சாகடிச்சிட்டான், ஏதோ போட்டான். எனக்கும் துக்கம் இல்ல, ஓரளவுக்கு துக்கம் இருக்கணும், ஹியூமன். நான் டெல்லியில அப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், தொலைஞ்சான் சார் அப்படின்ட்டான் ஒரு ஆட்டோக்காரன். ஆட்டோக்காரனுக்கு பிரமோத் மகாஜனுக்கு என்ன சம்பந்தம்? அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? அவன் இத்தனைக்கு பிஜேபி, அந்த ஆட்டோ ஓட்டுறவன் பிஜேபி தாமரை இது போட்டிருக்கான். நானும் அது பார்த்து தானே ஏறினேன். அதனால என்னடான்னா பார்ட்டியே கெடுத்துட்டான் சார் இவன், பார்ட்டியை பார்ட்டிஷன் பண்ணிட்டான் அப்படின்ட்டான். அப்போ ஒரு டெத்து தான், ஒரு இடத்துல சில பேர் துக்கம் அதிகமா இருக்குது, இன்னொரு இடத்துல சந்தோஷம் ஒரே டெத்துல. ஏன்னா ஒருத்தனுக்கு ராக, இன்னொருத்தனுக்கு துவேஷம் இருக்கிறது. அதனால இந்த ரியாக்ஷன்லாம் டெட் பாடியில இருக்குல்ல, டெட் பாடினால வரல, இவனோட பர்சனல் ராக துவேஷத்துல ரியாக்ஷன். அதனால தேக அபிமானம். அதனால இங்க என்ன சொல்றாரு, நமக்கு இந்த தேக அபிமானம் தான் பெரிய அப்ஸ்ட்ரகல். இங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க தேக அபிமானம்ன்றது அகைன் துவேஷம் கிடையாது, தேக துவேஷம் கிடையாது. ராக துவேஷத்தை விடுவிடுன்னு சொன்னா தேக அபிமானம் விட்டுருன்னா தேகத்து மேல இன்னொரு குரூப் இருக்குது. நமக்கு இந்த தமிழ்நாட்டுல ஒரு குரூப் எல்லாம் இருக்குது, தேகத்தை பத்தி கேவலமா படிச்சு பேச. அது அனதர் எக்ஸ்ட்ரீம். தேக இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு மரியாதை கொடு. அதை இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணு.
நம்முடைய வெஹிக்கிள்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுமோ அவ்வளவு வெஹிக்கிள்ஸ்க்கு வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடு. அதுவே நம்முடைய லைஃப் கோல் கிடையாது. அப்படி சொல்ல வர்றது விஷயம் இது. அதனால இதை பெரிய அப்ஸ்ட்ரகிள் நமக்கு அதை எடுக்கணும். சரீர போஷணார்த்தி சன், சரீர போஷணார்த்தி சன். இதுல இந்த சரீரத்துல நமக்கு பற்று வைக்கிறதுனால என்ன வருது, நமக்கு காம்ப்ளெக்ஸ் வருது இல்லையா, துக்கம் வருது, துயரம் வந்துருது. நம்முடைய உடம்பு மேல இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் யாரு சொன்னாலும் நமக்கு துக்கம் வருது. இத்தனை பல கஷ்டங்கள்லாம் இருக்கிறது. அதனால இதை எடுத்துறது. ஆத்மானம், ஆத்மானம் என்ன போட்டிருக்க, தித்ருக்ஷதி, தித்ருக்ஷதி, ஆத்மானம் தித்ருக்ஷதி. தித்ருக்ஷதினா என்ன, ஆத்மாவை காணறதுக்கு ஆசைப்படு. எங்க கேட்ட மாதிரி இருக்க, ஆத்மாவா அரே திருஷ்டவ்யாக, உங்க சொந்த கதையை சொல்லக்கூடாது. ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா, ஸ்ரோத்தவ்யா, மந்தவ்யா, அததான் இங்க சொல்றாரு. அது உபநிஷத்து வார்த்தையா அப்படியே இவருக்கு கொஞ்சம் மாத்தி போட்டுருக்கு. அவ்வளவு இதெல்லாம் உபநிஷத்துல இருந்து அப்படியே டக்கு டக்குன்னு கொடுது. ஏன்னா சில பேருக்கு உபநிஷத்து வேதாந்தம் சொன்னா கொஞ்சம் அலர்ஜி இருக்கிறது. அதனால சில வார்த்தையெல்லாம் மாத்தி சொன்னா கொஞ்சம் புரியுன்றதுக்காக. அதான் ஆத்மா, ஆத்மானாம் தித்ருக்ஷதினா ஆத்மாவை காண ஆசைப்படு. அப்ப நான் ஒரு ஆள் இருக்கேன், ஆத்மா ஒரு ஆள் இருக்கேன். ஐ எம் நேத்து எக்ஸ்டர்டே நைட்டு ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின தெரியுமோ. அப்படி சொன்னா ஓகே ஓகே புரிஞ்சுக்கணும். ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. ஏன்னா எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்மா கிடையாது, எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்மா. ஓகே, வித்தவுட் ஆத்மா நோ எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்மா நோ இல்லையா. சோ ஆத்மா, ஏன்னா களிமண் இருக்கிற வரைக்கும் பானை, களிமண் இருக்கிற வரைக்கும் பானை. ஓகே, தங்கம் மைனஸ் செயின் கிடையாது. ஓகே, எங்கெல்லாம் செயின் இருக்கோ அங்க டெஃபினட்டா கோல்டு உண்டு. எங்கெல்லாம் கோல்டு இருக்கோ அங்க டெஃபினட்டா செயின் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ரிங்கா இருக்கலாம், வளையலா இருக்கலாம் இல்லையா, டிஃபரெண்ட் ஃபார்ம் இருக்கலாம். ஆனா டிஃபரெண்ட் ஃபார்ம்ல இருந்தாலும் இருக்கிறது கோல்டு. ஓகே, அதுதான் திருப்பி திருப்பி சொல்றது. இவர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, வித்தவுட் ஆத்மா நோ எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்மா கிடையாது, அப்படி சொல்லுவாரு. ஓகே, சோ அது மெதுவா அப்படி கொஞ்சமா இப்படி சொல்லிட்டே இருந்தோம்னா ஏதாவது ஒரு நேரத்துல புரியும். ஓகே, டோன்ட் வரி, இப்ப புரியல. அதனால இங்க என்ன சொல்றது, சரீர போஷணார்த்தி சன், உடலை போஷுவதற்கு பற்று கொண்டு இருந்தா யக அவன் ஆத்மாவை தித்ருக்ஷதி. இப்போ உடம்பு மேலேயே பற்று வச்சுண்டு ஆத்மாவையும் பார்த்துன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவனுக்கு யகா அப்பேற்பட்டவன் அதி புத்திசாலி, எப்பேற்பட்ட சமமானவன், முதலைய குரோக்கோடைல புடிச்சுண்டு அதுல டிராவல் பண்ணிட்டு. குரோக்கோடைல் போருக்குல பாத்திரிக்கல, குரோக்கோடைல் பாத்திரிக்கல, யாரெல்லாம் குரோக்கோடைல் பாத்திருக்கீங்க? முதல்ல முதல்ல இவ்வளவு பேர் பாத்திருக்கீங்க. நான் சொல்ற பொம்மை இல்ல, நிஜம். அது ஒரு மாதிரி சைஸ்ல இருக்கும். அப்படி வாயை திறந்துனா கூர் கூரா பல்லு இருக்கும், பாத்திருக்கீங்களா? அதனால அந்த முதல்ல அந்த இது குரங்க புடிச்சிட்டு போச்சு இல்ல, மரத்துல இருக்க குரங்கு, மரத்துல இருக்க குரங்கு அது டிராவல் பண்ணி ஒரே ஜாலி, அது மேல உட்காந்துட்டு போச்சு. இவரு என் மேல உட்காந்து நான் ஒண்ணு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுறேனே அப்படின்னு சொல்லிச்சு. ஒரே மங்கிக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு தெரியுமா. என்ன சாய், மங்கி தெரியுமா உனக்கு? சோ மங்கி குரோக்கோடைல் தெரியல, அது ரெண்டும் டிராவல் பண்ணி போச்சு. அப்படி மேல உட்காந்துட்டு ஜாலியா அப்படி டிராவல் பண்ணுச்சு. முதலையும் அப்படி அப்படியே மெதுவா கொட்டிட்டு போச்சு. நடு ஆறு வந்தது, ரொம்ப சௌரியமா ஆச்சு. அதுக்கு ரொம்ப நாளா எண்ணம் என்னன்னா, இந்த மங்கியோட ஹார்ட் இருக்குல்ல, அது ஸ்வீட்டா இருக்கும், அதை புடிச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு நைஸா இத்தனை நாள் பேசி 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 கேட்ச் பண்ணணும். அது மலையில கூட்டிட்டு போவான் ஒருத்தன், வா அருகேல வா, இன்னும் ஒரு பாட்டு, அது வாரா நீ வாராயின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல் சாங் அது.
இவன் ரொம்ப இன்னோசென்டா போவாவ. ஐயோ கூப்பிடறான்னு சொல்லிட்டு அப்படியே போன, நீ வாரான்னு சொல்லிட்டு அப்படியே மலைக்கு உச்ச சாய் கூடுவான். பியூட்டிஃபுல் சீன் அது. இவளை தள்ளி விட்டுறதுக்காக இவன் போவான் பாருங்க. இவன் அன்எக்ஸ்பெக்டட் எப்படி திரும்புவா பாருங்க, டபால போய் அவன் விழுந்துவான். கரெக்ட். அதனால எனி பாய்சன் வாராயின்னு இப்படி இழுத்துட்டு போகும். ஆனா இங்க குரங்கு மூச்சுக்குச்சு. நான் உன்னுடைய நாவல் மரத்துல நீ இருக்கிய, நாவல் தெரியல. இப்ப சென்னையில ஒரு நாவல் பழம் 10 ரூபாய் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் விநாயகர் சதுர்த்திக்கு இதுதான் நாவல் பழம் அப்படி சொல்லிட்டு காட்ட போறாங்க பிளாஸ்டிக்ல. இந்த ரோடு ஓரத்துல நாவல் மரம் வைக்க கூடாதோ, அந்த தூங்குஞ்சி மரத்தை வச்சிருக்கான். எது ஒரு விவசாயம் கிடையாது. நாவல் மரம் அங்கங்க வைக்க கூடாது. அதுவும் பெருசா கப்பும் கலையமா இருக்கும். எத்தனை பேருக்கு உபயோகமா இருக்கும். பட்சி எல்லாம் வரும். இந்த தூங்குஞ்சி மரத்துல பட்சி கூட வரதில்லை. அது ஏன் தான் வைக்கிறான்னு தெரியல. நாவல் அதனால நாவல் பழம் இதுக்கு இந்த முதலைக்கு என்ன ஆசைன்னா, நீ நாவல் பழத்தை சாப்பிட்டு அது ஸ்வீட்டா இருக்கும் ஹார்ட். கதையில இன்னொரு சம்பந்தம் வருங்க. நாவல் பழம் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது. கதையில எல்லாம் கனெக்ஷன்ஸ் நம்ம கதையில எல்லாம். அதனால உன்னுடைய ஹார்ட் நான் சாப்பிட்டேன்னா எனக்கு ரொம்ப நாள் என்ன, அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிச்சு. இது மெதுவா, ஏன்னா இனிமே தவிக்க முடியாது. ஒண்ணு என்கிட்ட சாகணும், இல்லாட்டி தண்ணியில விழுந்து சாகுது. ரெண்டுத்துல தான் முடிவு பண்ணு. அப்படி மங்கி இம்மிடியா, மங்கி மைண்ட் தெரியல, மங்கி மைண்ட் இம்மிடியா குயிக்கா டிசைட் பண்ணிச்சு. ஓ நீ அதுக்காக துரோகம் பண்ற நீ சொல்லிச்சு. ஐயோ நீ அங்கேயே சொல்லப்படாதோ, நான் ஹிருதயத்தை அங்க நாவல் மரத்திலேயே வச்சுட்டு வந்துட்டேன் தெரியுமா. நீ என்ன திருப்பி கொண்டு போய் விடு, உனக்கு இதுதானே வேணும், என்னோட ஹிருதயம் தானே வேணும், அது கொடுத்துடுறேன் நானு. இந்த இடியட் முதல்ல திருப்பி கொண்டு போய் விட்டுட்டு மரத்து மேல ஏறிச்சு. அது தப்பிச்சுட்டு. இந்த மாதிரி ஆபத்துல கூட தப்பிச்ச முதல்ல குரங்கெல்லாம் உண்டு. அதனால பிளீஸ் கேர். அதனால இங்க என்ன சொல்றாரு, கிரகாம் கிரகாம் ஒரு முதல்ல தாருத்தியா தப்ப கட்டம் சுட்டு அது போட்டு நினைச்சுட்டு எவனாவது டிராவல் பண்ணுவான். புத்தி இருக்கவும் டிராவல் பண்ணுவானோ யோசிச்சு. புத்தி இருக்கவும் இந்த முதலையில டிராவல் பண்ணுவானோ. கரெக்ட், அவன் இடியட் ஃபூல். அது போல என்னன்னா, அந்த நதியில எப்படி முடியாதோ ராகத்வேஷ வச்சுண்டு இவர் மோட்சத்துக்கு டிராவல் பண்ண முடியாது. இங்கதான் என்னவோ பண்ற மாதிரி இருக்கிறது மனச. புரியுதா? அப்படி இந்த 84வது சொல்லப்பட நதீம் இச்சதி, அது விரும்புறது முடியாது, கடக்க முடியாது அப்படின்றத 84வது ஸ்லோகத்துல சொன்னாரு. இப்ப 85ல என்ன சொல்றாரு, மோக ஏவ மகா மிருத்யுஹு முமுக்ஷோர்வபுராதிஷு மோகோ விநிர்ஜிதோ ஏன சமுக்தி பதமர்ஹதி. இது ரொம்ப அழகா வந்துட்டு சொல்றதுக்கு. அப்படின்னா உள்ள இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு அர்த்தம். மோக ஏவ மகாமிருத்யு, மோக ஏவ மகாமிருத்யு. இப்போ மோகம் ஒண்ணு இருக்கிறது, காமம் ஒண்ணு இருக்கிறது இல்லையா? மோகம்னா என்ன? காமம்னா ஆசை. அதுதான் எல்லாரும் ரூடியா எல்லாரும் தப்பு பண்றது. மோகம்னா காமம் சொல்ற. நோ, காமம் டிஃபரண்ட். அப்படி சொல்லுங்க. இப்போ மோகம்னா என்னது? டெல்யூஷன், குழப்பம், மயக்கம். ஓகே, இதெல்லாம் வேர்டு. அது அதனுடைய தர்மத்துல இருக்கிறத விட்டுட்டு நீ எதையோ ஒண்ணு நினைச்சிக்கிறிய, அது மோகம். அல்லது ஒரு வேல்யூ கொடுக்க, இப்ப 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர வேண்டிய பழத்தை 10 ரூபாய் கொடுத்து வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோ. வீட்டுல உன்ன எத்தனை பேர் மெச்சுவா தெரியுமோ? வந்திருக்கிய
சொத்தை குலைக்கிறதுக்குனே பிறந்திருக்க நீ. ஏண்டா 2 ரூபாய் பழத்தை 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. இதுக்கெல்லாம் தெரியுது. இந்த உடம்ப எவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்தணும், அது எவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்துற அது சொல்ல தெரியல. மோக ஏவ மகா மிருத்யு. மிருத்யு சொன்னா கூட பரவாயில்ல. மிருத்யுனா டெத்து. மா மிருத்யு அப்படின்ற வேர்டு கவனிங்க. மகா மிருத்யு, அதாவது டெத்துல ஹையஸ்ட் டெத்து அப்படி சொல்றாரு. தேக அபிமானம் மோக ஏவ. எப்படி? மகா மிருத்யு முமுக்ஷோஹோ. மகா மிருத்யு முமுக்ஷோஹ. யாருக்கு மகா மிருத்யு? முமுக்ஷோஹ. முமுக்ஷுக்கு மகா மிருத்யு. சம்சாரிக்கு அமிர்தம். மிருத்யுக்கு ஆப்போசிட் அமிர்தம் இல்லையா? இப்ப சம்சாரிக்கு இந்த விஷயம் சொல்லல. நாங்களாம் சம்சாரத்தில் தானே இருக்கோம் இல்லையா? சம்சாரம்னா துக்கம். அதனால யார் ஒருத்தர் மோட்சத்தை விரும்புகிறார்களோ, விடுதலை அடையணும்னு விரும்புகிறார்களோ, உண்மையிலே சந்தோஷத்தை, மன நிறைவை, அதுதான் மோட்சம். அங்க எங்கேயோ டாபிக் பாருங்க. மோட்சம்னா திருப்தி, மன நிறைவு, முழு மன நிறைவு. முழு மன நிறைவு. எனக்கு இப்ப சின்ன வயசு தான். இப்ப எனக்கு மன நிறைவு வேண்டாம், திருப்தி வேண்டாம். வயசான பிறகு மன திருப்தி வந்தா போறோம். யாராவது சொல்லுவாங்க. மோட்சம்னா ஆனந்தம், சந்தோஷம், மன நிறைவு, ஃப்ரீடம், டோட்டல் ஃப்ரீடம். டோட்டல் ஃப்ரீடம். எப்பவுமே இப்ப நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பவுமே 2 பேர் உங்களை கை பிடிச்சு வீட்டு இங்க இருந்து கொண்டு போய் அங்க கொண்டு போய் 2 பேர் கை பிடிச்சு விடுறாங்க. அங்கேருந்து வரும்போது 2 பேர் கை பிடிச்சு கிளாஸ்ல உட்கார வைக்கிறாங்க. 2 பேர் கை பிடிச்சு கொண்டு போய் சாப்பாட்டுல உட்கார வைக்கிறாங்க. 2 பேர் கையை பிடிச்சு வாயில இன்னொருத்தர் ஊட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, உன்ன சப்போர்ட். எப்படி இருக்கும்? அதுதான்பா. இது எல்லாத்தையும் விட்டீங்கன்னா ஃப்ரீடம். 2 பேர் பிடிச்சிருந்தா பந்தம். பந்தம் மீன்ஸ் லாக், விலங்கு. ஃப்ரீடம் டோட்டல். யுவர் நீங்க ஸ்மால்னஸ் நினைச்சிருந்தீங்களா? ஐ எம் த ஸ்மால், ஐ எம் த குறை, இதுல குறை, அதுல குறை, நிறைய குறை இருக்கு. குறைக்கு குறை இல்லை, நிறைய இருக்கு. அவர் வேற பாடிட்டு போயிருக்காரு ராஜாஜி. என்ன பாட்டிருக்காரு? குறையொன்றும் இல்லை நிறைமூர்த்தி. பியூட்டிஃபுல் சாங் அது. அதனால கண்ணா அவனுக்கு குறை இல்லை, எனக்கு குறை இருக்கப்பா. அவர் கரெக்டா தான் பாடியிருக்காரு. உனக்கும் குறை இல்லப்பா, யாருக்கும் குறை இல்லை. நீ குறையற்றவன், நீ பூர்ணமானவன், நித்தியமானவன், சாஸ்வதமானவன். நித்தியகா சுத்தகா முத்தகா, நித்திய சுத்த புத்த முக்த ஆத்மா நீ அப்படின்னு சொல்றது. அதனால யூ ஆர் த கிரேட். யூ ஆர் நாட் ஆர்டினரி 5 feet இருக்கிற ஒரு ஆள் இல்ல நீ. யூ ஆர் த ஹோல், யூ ஆர் த பிரம்மன் அப்படி சொல்றோம். ஐ எம் த ஸ்மால் சொல்லிட்டு இருக்க வரைக்கும் யுவர் ப்ராப்ளம். அதனால ஏன் அந்த ஸ்மால்னஸ் வந்திருக்கிறது? இந்த தேகத்து மேல இருக்கிறது. ஒரு பொண்ணு இருந்தா பெரிய சர்ச்சை, அவளுக்கு என்ன குறைன்னா ஹைட் கம்மி. அது பரமாத்மன் சுவாமிஜி கிட்ட வந்து, சுவாமிஜி நான் ஹைட் ஆகணும். இந்த ஹை அவரு என்ன பண்ணுவாரு? இதுக்கெல்லாம் வேதாந்தம் என்ன செய்ய முடியும்? அவரும் சும்மா சொன்னாரு, இந்த ஹை ஹீல்ஸ் ஏதோ இருக்காமா, அது அவரே சொல்லும் போது இவளுக்கு தெரியாத என்ன? இவ சொன்னா, சுவாமிஜி அதெல்லாம் போட்டுன்னு தான் இருக்கேன் நானு. இப்படி வேணா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இப்படி பண்ண முடியாது, நீட்ட முடியாது, ஒண்ணு குறுக்க பண்ண முடியும். இப்ப பத்மா சுப்பிரமணியம் போன வாரத்துல வந்து ஒரு நாட்டியம் பண்ணினாங்க ஆனைக்கட்டியில. நல்ல குண்டாயிட்டான், டான்ஸ் நிறுத்தினா குண்டாயிட்டான். அதனால இப்படி போக முடியும், இப்படி பண்ண முடியாது, நீட்ட முடியாது.
பிடிச்சி இழுக்க முடியாது. அதனால இதெல்லாம் அவளுக்கு அது ஒண்ணுதான் பெரிய சம்சாரம். வீட்டுல எல்லாம் இருக்கிறது, ஆல் திங்ஸ் இருக்கிறது. ஆனா துக்கம் என்ன துக்கம்? நான் ஹைட் இல்ல, ஷார்ட்டா இருக்கேன். நான் தேகத்துல இருக்கிற அந்த தேகத்து மேல வச்சிருக்கிற அந்த ஒரு மோகம் அவளுக்கு டே முழுக்க நைட் முழுக்க எது ஆனாலும் இது ஒரு துக்கம். அந்த தம்புரா ஒண்ணு போடுவாங்க பின்னாடி, அந்த ஸ்ருதி, நான் ஹைட் கம்மி, நான் ஹைட் கம்மி, நான் ஹைட் கம்மி. எப்ப பார்த்தாலும் ட்ரெஸ் எடுக்கும் போது ப்ராப்ளம், யாராவது ரிலேஷன் வரும்போது ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு எங்க போய் சொல்லணும்? என்ன ஆபரேஷன் பண்ண முடியும்? எக்ஸ்ட்ரா வேணா காலை வச்சு ஓட்டி வச்சுக்கலாம். அதனால இங்க அமெரிக்கால இருந்து ஒரு பல் டாக்டர் வந்திருந்தார். அவரை சொன்னாரு, பல் டாக்டர் எல்லா பல்லும் இப்ப டூப்ளிகேட் ஆயிடுச்சு அப்படின்னு. யார் பல்லு ஒழுங்கு பண்ணு, யாருது ஒரிஜினல் யாருது டூப்ளிகேட் கண்டுபிடிக்க கூடாது. சுவாமிஜி அப்படி இல்ல, நான் இந்த பல் கிளினிக் வச்சிருக்கனால என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. அவன் சொன்னேன் நானு, வா பியூட்டிஃபுல் ஏர் அப்படின்னு. ஆர்டிபிஷியல் ஏர். டாக்டர் அப்பதான் அவர் போய் பிராக்டிஸ் பண்றதுக்கு போயிருக்காருங்க. பியூட்டிஃபுல் ஃபேஸ். இது பண்ணு, ஃபேஸ் சர்ஜரி பண்ணு, பிளாஸ்டிக் சர்ஜரி. எதுதான் ஒரிஜினல்? எதுதான் ஒரிஜினல்? அதனால நீங்க இன்டர்நெட்டை போட்டு பார்த்து எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க கூடாது. அது பியூட்டிஃபுல்லா மாத்தி பண்ண முடியும். பேச என்ன வேணா பண்ண முடியும். பேச நீட்ட முடியும், இழுக்க முடியும், அதுல ஹைட் பண்ண முடியும், குறைச்சிக்க முடியும், என்ன வேணா பண்ணலாம். அதுல அதை பார்த்து நீ மயங்கிட கூடாது. புரியுதுல? இன்டர்நெட்டை பார்த்து மயங்கிடுவோமான, இதுதான், இதுவும் இன்டர்நெட் தான். இப்ப இத பார்த்துட்டு மயங்காதே, மயங்காதே, கலங்காதே. அதனால இது மோகம். யாருக்கு இதெல்லாம் அப்படின்னா மகா மிருத்யு முமுக்ஷுக்கு. இத சொல்லிட்டு இருக்கலாம். முமுக்ஷுக்கு தப்பித்தவரி கொஞ்சம் ஆசை வந்திருக்க, இது எப்படியாவது ஃப்ரீடம் வந்துடலாம், சுதந்திரம் அடைஞ்சுடலாம் அப்படின்னு முயற்சி பண்றவனுக்கு அவ்வளவுதானே. சரி, புரிஞ்சுத்த. பபுகோ ஆதிஷுகு. பபுகோ ஆதிஷுகுனா, ஆதிஷு அப்படின்னா பபுகுனா உடம்பு, உடம்பு முதலையான. ஆதினா எக்ஸ்ட்ரா. உடம்பு முதலையான இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட அந்த உடம்பு, பையன் உடம்பு, பொண்ணு உடம்பு, ஹஸ்பண்ட் உடம்பு, ஒய்ஃப் உடம்பு, அதுல சம்பந்தப்பட்டதெல்லாம் உள்ள ப்ராப்ளம் எல்லாம் என் ப்ராப்ளம். புத்திர நஷ்டே அகம் நஷ்டே. அங்க ஏதாவது ஆச்சுன்னா இங்க துடிக்கும். ஒரு பையன் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். எக்ஸாம் மறுநாள் இவன் அப்பா அம்மா முடிச்சுட்டு இருக்கான். திடீர்னு அவன் எழுந்துட்டா. என்ன தூங்கலையா? ஏன்னா நாளைக்கு எக்ஸாம்டா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க படுங்க. அதனால அங்க என்ன இப்படி இருக்கிறான, என்ன ஆகுமோ தெரியலையா, தவிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. அவன் நிச்சயமா பரபிரம்ம ஸ்வரூபத்தில் இருக்கு. புத்திர நஷ்டே அகம் நஷ்டே, புத்திரி நஷ்டே அகம் நஷ்டே. இந்த தேகத்திலேயே நானும் பற்றுக்க கூடாது, இதுக்கு சம்பந்தப்பட்ட தேகம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி பேரன் மேல இருக்கிற இது, அதுக்கு மேல கொள்ளு பேரன் இல்ல இருக்குல்ல, நமக்கு தான் எத்தனையோ இருக்கிறத கனெக்ஷன். ஒன்னும் துக்கத்துக்கு வழியே இல்லைன்னா யோசிப்போம், இன்னைக்கு என்ன துக்கப்படலாம். நான் யோசிச்சு பாக்குறது, உனக்கு ஒரு கஷ்டம் இல்லையே துக்கப்பட்டு இருக்கா அப்படி மெதுவா போய் கேட்டா எதுவோ சம்பந்தம் இல்லாம ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால இது அப்படி இருக்கிறது. பபு ஆதிஷு இது மேலாம் இருக்கிறது. இவன் நித்தியப்படி சாகுறான். வீரன் ஒரு முறை சாப்பிடறான். ஓகே, கோழை நித்தியப்படி சாகுறான். ஏன்னா இந்த உடம்பு மேல இருக்க அந்த விஷயம் மோக ஏன வினிர்ஜிதா. அதனால என்ன சொல்ல வரேன், இங்க சங்கர் சொல்றாரு, ஜிதஹா ஜெயிச்சுடு. ஜிதேந்திரியன். யாருக்கு ஜிதேந்திரியன் பேரு? ஆஞ்சநேயனுக்கு பேரு ஜிதேந்திரியன். மனோஜபம் மாருத்த துல்லிய வேகம் ஜிதேந்திரியன். புத்திமதா வரிஷ்டம். இது ஜிதேந்திரியனானதான் புத்திமதா வரிஷ்டம் வரும். இது கிரேட் பர்சனாலிட்டி.
நேச்சுரலி மங்கி நாட்டு சும்மா இருக்காது. அந்த விதத்துல இருந்தா கூட ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார். ஓகே, தேகத்து மேல இருக்க பற்று விட்டவர் அவர். எத்தனை சாகசம் பண்ணினார் அவரு. ஒரு இடத்துலயாவது அவரு தன்னை ஸ்துதி பண்ணிக்கிறதுக்கு டைமும் கூடாது, சொல்றதுக்கு நேரமும் கூடாது, சொல்லவும் இல்லை. அந்த மாதிரி. அதனால இந்த விஷயத்து மேலாம் அவருக்கு இச்சா கிடையாது. எது சத்தியம் உணர்ந்தட்டோ அதை உணர்ந்துட்டார் ஆஞ்சநேயர், ஞானி ஆஞ்சநேயர். அதனால மோக ஏன வினிர்ஜிதே, இந்த டெலூஷன் பாடி மைண்ட் சென்ஸ் இருக்க, அது நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இவ்வளவு சொல்ல வந்தது என்னன்னா, நான் ஐன்னு சொல்ற இடத்துல எல்லாம் இந்த பாடியை நான் மென்ஷன் பண்றேன். நான் வந்தேன், நான் போனேன், அது நீ இல்ல. உடம்புக்கு ஏதாவது வந்துருத்துன்னு வேணா சொல்லலாம், எனக்கு வந்துருத்துன்னு சொல்ல. எனக்கு ஜுரம் சொல்லக்கூடாது, உடம்புக்கு ஜுரம் சொல்லணும். சொல்லலன்னா கூட புரிஞ்சுக்கணும். உடம்பு வந்தது உடம்பு போச்சுன்னு சொல்ல வேண்டாம், ஒரு மாதிரி நினைப்பா. அப்படி சொல்ல வேண்டாம். நான் உடம்புன்னு மேல வச்சிருக்கல, அதுல உடம்புக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணும் வரல. ஐ எம் த ஃப்ரீ. ஓகே, டோட்டல் ஃப்ரீ. இது உடம்போட தர்மம். உடம்புக்கு என்னென்ன தர்மம் இருக்கோ, 40 ஆச்சுன்னா ஒரு இண்டிகேட் பண்ணும், 50 ஆச்சுன்னா ஒரு இண்டிகேட் பண்ணும், 60 ஆச்சுன்னா இது வினஷ்யதி. சரி, அது 6 விதமான விகாரம் முடியாது, மாடிபிகேஷன். பாடி மாடிபிகேஷன், நீ மாடிபிகேஷன் கிடையாது. நித்யஹா அவிகாரம், நீ விகாரமற்றவன். பாடி விகாரம் முடியாது. விகாரமுடைய பாடியில விகாரமற்றது நீ பாக்கிறதுக்கு ட்ரை பண்ற, அதுதான் ப்ராப்ளம். அதனால மோக ஏன வினிர்ஜிதா, அத நீ ஜெயிச்சுடு. சக முக்தி பதம் அருகதி. ரிசல்ட் என்ன? முக்தி பதம், பரமபதம். அது உனக்கு டெஃபினட் கிடைச்சிடும். எப்ப நீ தேகத்தை, ஏன்னா இந்த உடம்பு தான் உலகம். உடம்பு அபிமானத்தை விட்டுட்டோம், உலக அபிமானம் போயிடும். உடம்பு மேல இருக்க அபிமானம் போச்சுன்னா உலகம். ஏன் உலக அபிமானம்? ரொம்ப நாள் சொல்ல, நானும் கூட சொல்லிட்டே இருந்தேன். நான் திடீர்னு ஒரு தடவை ஸ்ட்ரைக் ஆச்சு. உடம்பு அபிமானம் போச்சு, உலக அபிமானம் போகும். எப்படி, என்ன கனெக்ஷன்ல சொல்றாங்க? ஏதோ இந்த மப்பு மந்தார மாதிரி சொல்றானா, குழந்தை குட்டி மாதிரி சொல்றானா, என்ன கணக்குல சொல்றான்? அப்பதான் புரிஞ்சது, இதுல வேதாந்தத்தினுடைய விஷயம், வேதத்துல இருக்கிற விஷயம் லோக்கல் வரைக்கும் வந்திருக்கிறது. அதுதான் சிறப்பு நம்ம நாட்டுல. உடம்பு மேல இருக்க அபிமானம் போச்சுன்னா உலக அபிமானம் போயிடும்னா, உலகமும் உடம்பும் ஒரே விஷயத்துல ஆனது. பார்ட் ஆஃப் த உலகம் தான் இந்த உடம்பு. ஒரு சமுத்திரத்துல எங்க எடுத்தாலும் நீங்க பரிசோதனை பண்ணலாம், அந்த தண்ணி என்ன இருக்குமோ அந்த அலையிலயும் அதுதான் இருக்கும். சிறு துளியில இருக்கிற நெருப்புல என்ன இருக்கிறதோ, லைட் அண்ட் இது இருக்க அக்னி தத்துவம், அது எல்லா லைட்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது போல இந்த மொத்த பாடி இதெல்லாம் என்னது? மொத்த பஞ்ச பௌதிகம். ஓகே, அன்னாத் ஏவ சரீரம், அன்னம் ஏவ சரீரம். பியூட்டிஃபுல். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம், நாளைக்கு அதை பார்க்க போறோம். அந்த இதுல பிராத்தஸ்மரன்ல பார்க்கலாம். சோ அன்னம் ஏவ சரீரம், அதுல இது அன்னமய கோஷா. அன்னமய கோஷா ஒன்னு இட்லி, இன்னைக்கு 5 இட்லியோ 8 இட்லியோ. ஆனா நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஃபார் பெட்டர். நான் அங்க முடிவு பண்ணிட்டே வந்தேன். பேசும்போது சொருக்கிட்டு போறது. அதுவும் இட்லி நல்லா இருந்தது, சாம்பார் நல்லா இருந்தது, சாப்பிட்டா வேற இட்லி இருந்தது. அது கொஞ்சம் நைஸா 2 இட்லி எக்ஸ்ட்ரா போட்டா முடிஞ்சுட்டோம். அன்னமய கோஷா அடே போகும். என்னமோ சொல்றாரு, ஆனந்தமா இருக்கு. அதனால அவனுக்கு என்னவா, அவனுக்கு மோட்ச பதவி அருகதி, அவனுக்கு அருகதை இருக்கும், கிடைக்கிறதுக்கு அருகதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாரு. அதுக்கப்புறம் 86வது ஸ்லோகம். மோகம் மோகம் ஜகி மகா மிருத்யும் தேகதார சுதாதிஷு யம் ஜித்வா முனயோ யாந்தி தத்
விஷ்ணு பரமம் பதம். ஓகே, பரமபதம் அடைய முடியும். விஷ்ணு பதம், விஷ்ணு பதம்னா விஷ்ணு என்ன, வியாபித்திருப்பது விஷ்ணு. ஓகே, சோ எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது எதுவோ அது விஷ்ணு. ஓகே, அதனால அந்த பரமபதம் மேலான பதம், பரமபத கச்சதி பிராத்தஸ்வரல வரப்போறது. ஓகே, அந்த பரமபதம் நமக்கு கிடைக்கும், மேலான பதம். அதுக்கு மேல மேலான பதவி கிடையாது, ஹையஸ்ட் போஸ்ட். அது மாத்திரம் இல்ல, மீதி போஸ்ட்ல பிரைம் மினிஸ்டர் போஸ்ட், பிரசிடென்ட் போஸ்ட், எனி போஸ்ட் டெம்பரரி போஸ்ட். இப்ப புஷ் நெக்ஸ்ட் டைம் வர முடியாது, ஏன் 2 times மேல வர முடியாது. புரியுதா? எவ்வளவு பெரிய பராக்கிரமம், இன்னொரு ஆளை கொண்டா கூட அவனால வர முடியாது. இப்போ என்ன ரூல்ஸ் அப்படி. சோ இதெல்லாம் கண்டிஷன், இதெல்லாம் டெம்பரரி பதவி. ஆனா பரம பதவி அடைஞ்சுட்டேன்னா அது இழக்காத பதவி, கிரேட் பதவி, விஷ்ணு பதவி. விஷ்ணு பதவி கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. வைகுண்ட பதவினா திருப்பி ரிட்டர்ன். ஏன் ரிட்டர்ன்? இப்ப திருப்பதி போறேன்னு வச்சுங்க, போயிட்டு பெருமாளை பார்த்துட்டு வந்துடணும். ஏன் பின்னாடி திரும்பி பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க கியூல. அதனால என்ன செய்யறான், ஜர்கண்டி ஜர்கண்டி இழுத்துட்டு வந்துடும். அது ஜனங்க என்ன பண்ணுவான், அப்படி எல்லாம் பண்ணும், இப்படி பண்ணும். அந்த லேடிஸ் இருக்காங்க, அவ வெரி பிக்கப் ஆவா. அது ஒரு விளையாட்டு இருக்கும், அப்படி டக்குன்னு பிடிக்கிறது. அந்த மாதிரி டக்குன்னு பிடிப்பாவா, இப்படி இப்படி பண்ணா கூட டக்குன்னு பிடிப்பா, பொட்டிச்சு தர தரன்னு இழுத்துட்டு இந்த பக்கம் பண்ணுவா. அதனால டெக்னிக் என்ன தெரியுமோ, இப்படி பாலாஜி இப்படி பார்க்கும் போதே ரிட்டர்ன் வரும்போது இப்படியே வரணும், அப்படி இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். ஐடியா. அப்ப மேக்சிமம் ஃபியூ செகண்ட் தான் இருக்க முடியும். அது போல இங்க லோக்கல்ல திருப்பதிலேயே இந்த மாதிரி ப்ராப்ளம், வைகுந்தல இன்னும் ரஷ் இருக்கும். நீனே இப்படி இப்படி உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா தள்ளுறா, கஷ்டம். பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. அதனால எந்த பக்கம் போனாலும் திரும்பி வந்துடணும். ஓகே, இல்லாட்டி அங்க பட்டாச்சாரி இருக்கா, கீழே தள்ளி விட்டுருவா, அடுத்த ஆளுக்கு வழி விடப்பா அப்படின்னு. அதனால ரஷ் இருக்கு. இந்த பரமபதம் இருக்க, மோட்ச பரமபதம், அங்க போட்டிக்கு ஆளே கிடையாது. இது ஒண்ணுதான் காம்படிஷன் இல்லாத ஃபீல்டு. எத்தனை பேர் வந்தாலும் இதுக்கு காம்படிஷன், இது போட்டி வராது. இந்த ஒரு இடத்துல தான் போட்டி கிடையாது, மீது எல்லாத்துக்கும் போட்டி, காம்படிஷன் உண்டு. ஓகே, அந்த பரமபதம் விஷ்ணு பதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற 86ல சொல்றாரு. என்ன சொல்றாரு, யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது, இது கொஞ்சம் நமக்கு சிக்கலான ஸ்லோகம். வேணா விட்டுட்டு வேணா அடுத்தது போயிடலாம், இல்ல சொல்றத தப்பா நினைக்கப்படாது. அல்லது சப்போஸ் புரிஞ்சுட்டுனா அதுபடி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். எப்படி வேணா நீங்க எடுத்துக்கோங்க, முயற்சியும் பண்ணலாம், அல்லது காதல கேட்காம விட்டுருங்க. ஸ்பிளிட் பண்ண முடியாது, ஏன்னா ஆர்டரா நம்ம எடுத்துட்டு வரோம். அதனால ஸ்பிளிட் பண்ணிட்டு போக கூடாது, அவளுக்கு நல்லா இருக்காது. அதனால முயற்சி பண்றது இல்லாம பண்ண சொன்ன பிறகுதானே சொல்ல முடியும். இந்த ஸ்லோகத்தை சொன்ன பிறகுதானே. ரொம்ப டேமேஜா சொல்றாரு. என்ன சொல்றாரு, தேக ஓகே ஒழிஞ்சு போட்டோம், தேகத்து மேல இருக்க அபிமானம் விட்டுலாம் சொல்றாரு. தாரா தாரா தாரானா ஒய்ஃப், மனைவியை விட்டுடு. இதுக்கு போய் நீங்க என்ன சொல்றீங்க, இதுதான் நீங்க எப்ப சொல்லுவீங்கன்னு காத்து. அதுக்கப்புறம் சுதா திஷு, சுதானா குழந்தை, பையன். இது பையன் மாத்திரம் இல்ல, புத்திரி ஆல்சோ, புத்திர புத்திரி. இந்த புத்திர புத்திரியில இருக்கிறது அது மாத்திரம் ஆதிஷூன்னு போட்டாரு. பணம், வித்தம், காரு, பங்களா, அக்கௌண்ட், எல்லாம் எல்லாம் என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் சேர்த்துக்கணும். அது மேல இருக்கா பற்று எடுத்துரு. நீங்க சொல்லிட்டீங்க இல்லையோ, இன்னைக்கு போனோன்னு நேரா என் குழந்தை வந்து, அப்பா நான் பற்ற விட்டவன். அது ஃபேமஸ் ரவிவர்மா போட்டோ ஒண்ணு இருக்கிறது. அதனால சகுந்தலையோட அப்பா நான், என்னுடைய மகள் அவள் நான் இல்லை அப்படி சொன்னார்.
என்ன கன்ஃபியூஸ். ஆமா, அது வேண்டாம். நம்ம இப்ப சிஎம் வர ஆயிட்டாரு. அவரு இதே ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்தாரு, இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால கனிமொழி என் மகள் அல்ல, நான் அவளுடைய தந்தை அப்படின்னாரு. ஏதோ ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஒரு கூட்டத்துல. என்ன இதெல்லாம் வந்து நாட் ஆர்டினரி. அவரை விஸ்வாமித்திரர்கிட்ட காப்பி அடிச்சு சொன்னது அது. சும்மா என்ன அவர் கலைஞராக்கும். புரியுதா? அதனால இந்த எல்லாத்தையுமே நமக்கு பற்று வச்சிருக்கோம். அந்த எங்கெல்லாம் உங்களுக்கு பற்று இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு சொல்ல வர்றது விஷயம் என்னன்னா, இப்ப நமக்கே பக்கத்து வீட்டு குழந்தை படிக்கல நம்ம கிட்ட வந்து சொல்றான்னு வச்சுக்கோ, நாம என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் பெருசா எடுத்து குழந்தைன்னா அப்படிதான் இருக்குங்க மாமி, இது போய் விடுங்க கவலைய. நம்ம குழந்தை அங்க மார்க் வாங்கிட்டு வரும், அவ அவங்க பக்கத்துல இருந்தாங்க குழந்தைன்னா அப்படிதான் விடுங்க மாமி, எப்படி வரும்? ஆத்திரம் பொங்கிட்டு வரும். இது சொன்னவர் சங்கர், அவருக்கு குழந்தை குட்டி கிடையாது. இங்க கிளாஸ் எடுக்க குழந்தை குட்டி கிடையாது. நீங்க என்ன இப்படி சொல்லுவீங்க? பெத்ததா தெரியும். தசரத மாதிரி தவிச்சான் பாரு. தசரது புத்திரனுக்காக உயிரே விட்டான். உயிர் விட்டது தசரதன் புத்திர பாசம். ஒன்லி பார் புத்திர பாசம். பார்ட்டியை விடுறதுக்கு தயாரா இருந்தார். நம்ம இவரு மராட்டி சிங்கம் ஒருத்தர் இருந்தார, கடவுளெல்லாம் திட்ட ஆரம்பிச்சார். அவர் ரொம்ப கடுமையான ஆள். அவர் இந்த பால் தாக்கரே. புரியுதுதான்? எப்பேற்பட்ட ஆளும் இந்த புத்திர பாசம் இருக்கிறதுக்கு ஒரு கலக்கிடும். ஆனா ராமனுக்கு கலங்கல. ராமன் முமுக்ஷு, முக்தி, முக்த புருஷன், ஆத்மா ராமா. ராமன் அவங்க அப்பா நடந்த விஷயத்துக்கு கலங்கல, அவங்க புள்ள விஷயத்துக்கு கலங்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்தித பிரக்ஞ ஸ்ரீராமச்சந்திர. அப்போ ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கும்ல, நீங்க உங்களுக்கு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் உள்ளது ஏற்கனவே நடந்த விஷயத்த சொல்ல முடியல, இருக்கிற. ஓகே. அதனால அப்போ ராமனுடைய பேஸ்ல கவலை கிடையாது, சோகம் கிடையாது, எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி கேட்டீங்க. ஆனா இன்னைக்கு கூட ராமரை வேஷம் போடுறதுன்னு வச்சுக்கோங்க, சாந்தமான புருஷனை பார்த்துதான் வேஷம் போடுவான். லக்ஷ்மண தூக்கி வச்சுக்க, அது சாந்த புருஷன். அவன் எப்பவுமே ரஜம் ஆடுவான், குதிச்சுட்டே இருப்பான், உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். லக்ஷ்மண் இது சுபாவம். எல்லாத்துக்கும் நல்லதோ கெட்டதோ உடனே இம்மிடியா ரியாக்ட் பண்ணுவான். ராமன் எப்படி? நீ என்ன பதட்டமா சொன்னா கூட ஓகே, இப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? நீனு நானும் செய்ய முடியாது, தர்மம் என்ன சொல்றப்போ அப்படி செய்யலாம். ஹோல் அயோத்தியா திரண்டு வந்தது ராமனை கூட்டிட்டு போறதுக்கு. நான் ஒரு சுவாமியை பார்க்க போயிருந்தேன். என்ன சுவாமி? அதுக்குள்ள 2-3 தடவை போயிட்டு வந்துட்டாரு டாய்லெட். இந்த ராத்திரி நிறைய பூரி கொடுத்துட்டா சொன்னாரு. எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பூரி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாரு. ஏன் சுவாமி நீங்க இப்படி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறேன்? என்னப்பா செய்யுது? நம்ம என்ன செய்ய முடியும்? அவ பிரியப்பட்டு கொடுக்குறா. அவனுதான் கொடுப்பா. நமக்கு அன்பு காட்டுறதுல சாப்பாட்டுல தான் அன்பு காட்ட முடியும். வச்சுக்கோங்க. அதுவும் நமக்கு அப்படி கேட்காம போயிட்டு நமக்கு பிரியமே இல்ல நம்ம மேல. அப்படி நமக்கு ஒரு சைக்காலஜி இருக்கிறது. கேட்டுக்கிட்டே இருந்து போட்டுக்கிட்டே இருந்தா தான் அவங்க நம்ம மேல பிரியும். இல்ல கேட்காம இவர் இவ்வளவுதான் சாப்பிடுவாரு அப்படி தெரிஞ்சுட்டு போயிட்டு வச்சுக்கோங்க, சைக்காலஜி இருக்கிறது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? கேட்கற மாதிரி கேக்கு போடாம வச்சுக்கணும். அப்ப அவர் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். புரியுதா? எவ்வளவு தேவையா மெஷர் பண்ணிக்கணும். இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துறமே, அவருக்கு எவ்வளவு தேவையில்லைன்னு புரிஞ்சிருக்கும்ல. அவளை மாத்திரம் போட்டுட்டு டக்குன்னு சாப்பிடறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடணும். ஓகே. அதனால புத்திராசு சுதாசுனா தார புத்திரா புத்திரி, அதுக்கப்புறம் பேரன் பேத்தி, இதெல்லாம் வந்து கொஞ்ச காலம் ஆகட்டும். கொஞ்ச காலம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன் பாருங்க. விட்டுட்டு வரலன்னா என்ன கேளுங்க. இப்பதான் பேரன் பிறந்தது, பேரனுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா
அதுக்கப்புறம் இன்னும் எல்லாத்தையும் விட்டுடுவான். ஷூர், வேடாவே வேண்டாம். 80 வயசான ஆரோக்கிய பால் போய் கியூல நின்று வாங்கிட்டு வரணும். நீ யூஸ் பண்ணிக்கிற வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். யூஸ் மீ தப்புன்னு போட்டு போயிட்டு இருப்பான். அவன் போட்டு போயிட்டு இருப்பான். யூஸ் மீ. அதனால நீனா வித்ரா பண்ணாலதான் உண்டு. ஆனா வித்ராயல் பண்றது மென்டல் ரினன்சியேஷன். புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் இப்படி வந்துட்டீங்கன்னா எந்த ஆசிரமத்தில் வச்சுக்க முடியாது? எல்லாரையும் வச்சுக்க முடியாது. ஏதோ ஒரு வாரம் வச்சுக்கலாம். புரியுதா? அங்க வந்துட்டா எல்லாம் சம்சாரம் ஆயிடும். ஆசிரமம் சம்சாரம் ஆயிடும். அதுல வீட்டிலேயே நீங்க இருங்க. வீட்டிலேயே எல்லா காரியம் பண்ணுங்க. வீட்டுல இருக்க சொந்தக்காரங்க இருக்க, பிளட் ரிலேஷன் இருக்கா, அவங்க தான் உங்களுக்கு நல்ல குரு. புரியுதா? அவங்க கூட இருந்து பற்று இல்லாம இருக்கு. அவ்வளவுதான் இங்க எடுக்க வேண்டியது. பற்று இல்லாம இருக்கணும். ஓகே, அது மாத்திரம் புரிஞ்சுத்துனா போறோம். சோ அப்படி எம் ஜித்வா, அப்படி யார் ஜெயிக்கிறார்களோ முனையகா, அவன் தான் முனி. முனினா என்ன? மனநாத் இதி முனிகே ஆர் மௌனாத் முனிகே. 2 டைப் ஆஃப் முனி இருக்கிறது. ஒன்னு வந்து மனநாத் முனினா கிறிஸ்டல் ஐடியா, கிளியர் திங்க் ஐடியாஸ். ஒரு டைப் ஆஃப் பர்சன் கிளியர் ஐடியா பர்சன்ஸ். இன்னொரு கன்ஃபியூஸ்டு பர்சன். இன்னைக்கு என்ன நான் பண்ணட்டும்? இட்லி பண்ணட்டுமா அல்லது சப்பாத்தி பண்ணட்டுமா? இட்லி பண்றியா? சப்பாத்தி பண்ண இரு கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. ஒரு இட்லி சப்பாத்தி கூட இவனால டிசைட் பண்ணி சொல்ல முடியாது. கன்ஃபியூஸ் பண்ணிடுவா. கிளாரிட்டி கிடையாது. எல்லாத்திலயும் வழவழா குழவழா, வழவழா குழவழா, எல்லாத்திலயும். அப்படி இல்ல கிளாரிட்டி. இதுதான் செய்யணும், இது செய்ய வேண்டாம். 2 நம்ம இதுல பாத்தீங்கன்னா டூஸ் இருக்கும். டூஸ் மாத்திரம் சொல்லிட்டு போலாமே. டோன்ஸ் ஈக்குவலண்டா சொல்லுவாங்க. செய்யாத செய். அப்படி புத்தில தெளிவோட உள்ளவன் முனிகி. மனநாத் இதி முனிகி, கிளாரிட்டி பர்சன். யாரோ பெரிய தாடி வச்சிருக்கோம் முனி, அப்படி இல்ல. யார் கிளாரிட்டியோட இருக்கிறானோ, தெளிவா இருக்கானோ, அவன் முனி. ஓகே. இல்ல இன்னொரு சிம்பிள், இது வந்து புத்தியில செய்ய வேண்டிய விஷயம். இது கொஞ்சம் கஷ்டம் இல்லாத ஒண்ணு சொல்றவன் மௌனாத் முனி. அப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ. ரிஷியஸ்ல சில பாபா எல்லாம் இருக்கா, அவருக்கெல்லாம் ரொம்ப சிம்பிள். அவருக்கு உபதேசம் எத்தனை பேருக்கு வேணா இத்தனை 2 இப்படி பண்ணிட்டா அவன் என்ன புரிஞ்சுக்கிறான், புரிஞ்சுட்டு போயிட்டு. இதெல்லாம் கிளாஸ் நடத்துறது புரியும், இவங்களுக்கு தான் கஷ்டம். அந்த பாபாக்கெல்லாம் கஷ்டமே இல்லை. மௌனி பாபா பேரு. அதுல வேற மௌனி, நம்ம பேசிட்டே இருக்குமா, அவர் பேசாம இருக்கிறாரு, அதுவே பெரிய விஷயமா இருக்கும். மௌனி பாபா ஒன்னும் பிரச்சனை, அவருக்கு பிரச்சனையே கிடையாது. மௌனி பாபாக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால இங்க மௌனாத் முனி அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பேசாம இருக்கலாம், அது கஷ்டம் தான் அது. ஆனா முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இது ஃபார் பெட்டர். மௌனமா இருக்கிறது, கிளாரிட்டி ஐடியா இருக்கிறத அதை விட கொஞ்சம் ஈஸியா இருக்கிறது மௌனம். மௌனம் கஷ்டம் தான், ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இது கஷ்டம். ஓகே, அது மௌனாத்து. சோ அதாவது மோர் ஒர்க், டாக் லெஸ். ஓகே, எப்பவுமே டாக் லெஸ், மோர் ஒர்க். அப்படி இல்ல, யார் அதிகமா வேலை செய்யணும் குறைவா தான் பேசுவான். புரியுதுதான்? ஏன் குறைவா பேசுவான்? அவனுக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால நீங்க பேச்சு குறைச்சிருக்க, நம்முடைய எனர்ஜி இருக்க கலோரி, இந்த பிராணனுடைய சக்தி தான் நமக்கு. இந்த ஆல் கிரியாஸ் கர்மேந்திரியா, பிராணா பிளஸ் கர்மேந்திரியா. ஓகே, அங்க வந்து ஞானேந்திரியத்துக்கு புத்தி பிளஸ் மனசு பிளஸ் ஞானேந்திரியா கம்பைன்டு. ஓகே, எனி ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து செயல் முழுக்க வந்து என்ன பண்றது, இந்த பிராணனுடைய சக்தி செலவழிது. ஓகே, கவலைப்படுறவனுக்கு சக்தி செலவழியாது. ஓகே, அது வந்து இது ஞானேந்திரிய பகுதி, அது புத்தியில மனசுல இருக்கிற விஷயம். ஓகே, இல்லைன்னா அவர் ரொம்ப ஃபேட்டா இருந்தாருன்னா, ஓ இவர் கவலைப்படுற பர்சன் முடிவு பண்ணிடலாம். ஏன்னா இது நமக்கு கலோரி நிறைய தேவைப்படுறது. ஓகே, அதனால சோ இந்த பிராணனுடைய சக்தி ரொம்ப ஜாஸ்தியா ஜெனரலா எதுல போகும்னா வாக்கு பேசுறதுல போகும் எனர்ஜி. அதனால அது எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம இருக்கணும்னா நீ பேச்ச வந்து குறைச்சி பழகணும் அப்படி சொல்றாரு முனி. அப்போ
சோ அந்த மாதிரி யார் இருக்காங்களோ தத் விஷ்ணு பதம் யாந்திஹி, இந்த மாதிரி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த விஷ்ணு பதமானது அடைய முடியும். அப்படி சொல்லி முடிக்கிறார். மோகம் ஜகி மகா மிருத்யும் தேகதார சுதாதிஷு எம் ஜித்வா முனையா யாந்தி தத் விஷ்ணு பரமம் பதம். ஜித்வா, யார் ஒருத்தர் தன்னை வெல்கிறார்களோ, தேக அபிமானத்திலிருந்து விடுபடுகிறார்களோ அவர்களுக்கு விஷ்ணு பதத்தை அடைவார்கள். தன்னுடைய சுயமா இருக்கிற ஆத்ம சாட்சா்காரத்தை அவர்கள் உணர்வார்கள். ஓகே, இங்க தேக அபிமானம்னா என்ன? தேக அபிமானம்னா விருப்பு வெறுப்புல இருந்து விடுபடுதல், ராகத்வேஷத்திலிருந்து விடுபடுதல். இந்த ராகத்வேஷம் சொல்லிட்டே இருக்கேன். எது ராக எது துவேஷன்னு நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். ஓகே, அதுல ஏன்னா எல்லாத்துக்கும் ராகத்தான் மாதாஜி, ஆல் கல்யாண குணங்களுக்கு எல்லாம். அதுல இருந்து விடுதலை படுத்தலாம், மீதி எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடலாம். ஓகே, உலக சாம்பியன் இருக்கான் இல்லையா, செஸ் சாம்பியன், அவனை ஜெயிச்சுட்டா இவர் செஸ் சாம்பியன் ஆகும். நீ உலக சாம்பியன் ஆகணும், லோக்கல இருந்து கும்படி பூண்டில இருந்து தொடக்க கூடாது, அதுக்குள்ள வயசாயிடும். இந்த காமக்ரோத லோப மத மாச்சரியா எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா அதுக்கு இந்த காமக்ரோத லோப மதல்ல காமதான் ஸ்டார்டிங், அதுல இருந்து இது கண்டினியூ. இத நீ ஜெயிச்சுட்டா மீது எல்லாத்தையும் ஜெயிச்சுடலாம், சாம்பியன் ஆயிடலாம் அப்படின்னு இந்த 86ல சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நம்ம ஸ்தூல சரீரத்துக்கு டைரக்டா என்னென்ன இருக்கிறது என்னென்ன இல்ல, இது வெறும் ஸ்தூல சரீரம் தான்ப்பா, இத போய் பெருசு எல்லாம் பண்ணிடாத, இது வெறும் தோல் மாமிசம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நைஸ்லி 87வது ஸ்லோகத்துல சொல்றாரு. ஸ்தூல சரீரம்னா என்ன அப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் 88ல என்ன பண்றாரு, அந்த ஸ்தூல சரீரத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்றாரு. அதுதான் இந்த தத்துவபோதத்துக்கும் இந்த விவேக சூடாமணிக்குள்ள யூனிக் டிஃபரெண்ட். சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஸ்தூல சரீரோட டெபினிஷன். அதுக்கப்புறம் இங்க எக்ஸ்ட்ரா 88ல அந்த ஸ்தூல சரீரத்தினுடைய விஷயத்துக்கும் நம்முடைய லட்சியத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத சொல்ல போறாரு. அது நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.